ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெஜிடபிள் சூப் தான் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேரட், பீன்ஸ், கார்ன் எடுத்திருக்கேன், ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் தேவையோ அந்த வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கார்ன் சேர்த்துக்கிறோம். அதை வந்து அரைச்சிட்டு வரணும். அதுக்குள்ளே ஒரு பவுல் எடுத்து ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருக்குனதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து ஒரு 7 பல் வந்து பூண்டு வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டர் உருக்கட்டும் நல்லா. ஸோ பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பூண்டு வந்து லைட் ப்ரௌன் வரும்போது நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி போடணும், ரொம்பலாம் வேணாம். ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/2 வெங்காயம் போதும். ஸோ நம்ம பண்ணுற சூப்போட குவான்டிட்டி பொறுத்து தான் நம்ம வெங்காயம். ஸோ ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்காதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை. ஸோ நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இப்போ வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த காய் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்புறமா தான் நம்ம பேஸ்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ், என்னென்ன வெஜிடபிள்ஸு, காலிஃப்ளவர், அந்த மாதிரி வந்து ப்ரக்கோலி, அந்த மாதிரி நிறைய நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உடம்புக்கு நல்லது தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மிக்சிலேருந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ எதுக்கு இந்த கார்ன் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் வரும், அதனால தான் கார்ன் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் நம்ம. கார்ன் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கார்ன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நார்மலாக சூப் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம சூப் குடிப்போம். ஸோ இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு வந்து 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ மூடி திறக்கலாம் வாங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து அது நல்லா தண்ணியில் வந்து தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இப்போ ஊற்றிக்கலாம் வாங்க. ஸோ இது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் திரும்பி நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் தெரியுது பாருங்களேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு தான் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா காரம் சாப்பிட்றவங்க இருந்தால் பெப்பர் நிறைய ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். இல்லை பெப்பர் அப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும். கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ அதை நான் மேனேஜ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலை வந்து தூவிட்டு நல்லா கலக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து இப்போ டேஸ்ட் பண்ணதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டேஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ மூடி வச்சிடலாம். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க.
கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கு, காரம் இல்லாமல். அது ஸ்வீட் கார்ன்ல. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. பால் ஊற்றினா நீ குடிக்க மாட்டேன், நான் பால் ஊற்றலை. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, தித்திப்பாக இருக்க மாதிரி இருக்கு. பெப்பர் வேணால் போட்டுக்கோ, தரவா? வேணாம். ஓகே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோ ஒன்றுக்கு ரீச் ஆகும். பாய்.